அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியும் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன் தர காத்திருக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப கடக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த ராசிக்கு ராசிநாதன் மாத கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதத்துக்குள்ள அனைத்து கிரகங்களையும் சுத்தி வர்றதுனால இந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரங்கள்ல அமர்ந்த கிரகங்கள்ல வச்சு பலனை பார்க்கலாம். இப்ப ராசியில எந்த கிரகங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 3 அப்படிங்கிறது முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது, வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொல்லக்கூடியது, சிறு தூர பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றது அப்படின்னு சொல்லலாம். இங்க கேது அமர்ந்திருக்கிறது சிறப்பா அப்படின்னா, பொதுவாகவே கடக ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் பெரிய அளவுல கெடுபலனை செய்யறது இல்லை. அவர் ஞானக்காரகன் அப்படிங்கிறனால மனசுக்கு சம்பந்தப்பட்ட சந்திர பகவானும் ஞானக்காரகனும் இணைகிறது பெரிய அளவுல கெடுபலன் இல்லை. அவர் 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாருன்னா ராசியவே பாக்குறாரு. என்ன ஒண்ணு அப்படின்னோம்னா, இந்த காலகட்டங்கள் மன சஞ்சலங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கலாம். இருந்தாலும் இவர் 2ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவானுடைய நட்சத்திர சாரங்கள் அமர்ந்திருக்கிறது பெரிய அளவுல கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கெடுபலன்னு தரப்போறதில்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் எங்க போய் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டம ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கும்பராசி வரும். கும்பராசியில 14ஆம் தேதி வரலும் சூரிய பகவான் இருக்கிறது குடும்ப நிலைகள்ல தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான தனம் வரக்கூடிய வழிகள்ல கொஞ்சம் தடையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வாக்கு பொய்யா போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்க இருக்கு அப்படிங்கலாம். ஏன்னா வாக்கினால் உயர்வு இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 2 தானே. அவர் போய் அஷ்டமஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய வாக்கு பொய்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டங்கள் 14ஆம் தேதி வரலும் யாருக்காவது நீங்க வாக்கு கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க. யாருக்காவது எதையாவது செய்யறதா இருந்தாலும் 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா நீங்க செஞ்சுட்டு நீங்களே மறுபடியும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் குறைவு. அதற்கு பின்னாடி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அவர் அடுத்ததா பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவாரு கேது பகவான். அதாவது உங்களுடைய ராசியும் 5ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படிங்கலாம். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய புத்திர ஸ்தானத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கலாம். அப்ப உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு விரய ஸ்தானத்துல அமர்ந்து குருவோடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதக ஸ்தானமான ரிஷப ராசியில அமர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டங்கள் எதிர்பாலினத்தவரால் உங்களது குழந்தைகளுக்கு வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக கவனமா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குடும்ப ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உள்ளது. குழந்தைகள் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தோம்னா, அஷ்டமஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. இதனாலதான் சொன்னேன், உங்களுடைய வாக்கு பொய்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 14ஆம் தேதி வரலாம் தேவையில்லாத வாக்குகள் யாருக்கும் கொடுக்காதீங்க. அவர் அந்த இடத்துல இருந்து நேரா பார்க்கக்கூடிய இடமும் தன்னுடைய குடும்பஸ்தானத்தையே தான் பார்ப்பார், தன்னுடைய வீட்டையே தான் பார்ப்பார். அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கக்கூடியதுனால சூரிய பகவானால பெரிய அளவுல மார்ச் 14 வரலும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்க போறதில்லைங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததான் சனி பகவான் அங்கேயே தான் இருக்காரு. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்லயே ஆட்சி மூலதிரியோனம் அடைஞ்சு அமர்ந்து இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பான விஷயங்கள் இல்லை அப்படிங்கலாம். ஏன்னா அவரும் வாங்கின நட்சத்திர சாரம் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோடைய நட்சத்திர சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. குரு 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் வருவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிற ஆதிபத்தியம் பெற்றவராகவும் வருவார். அவர் பாதக ஸ்தானத்தில் அமரும் பொழுது அதிகப்படியான கெடுபலனை தான் தர முடியுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களது அடிவயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களது தந்தையின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. குரு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஏற்கனவே கேதுவுடைய கண்ட்ரோலே 5ஆம் இடம் இருக்குது, குருவுடைய கண்ட்ரோலே 5ஆம் இடத்திற்கு. அவர் பார்க்கக்கூடிய இடம் சுபப்படும் அப்படின்னாலும் கூட பாதகஸ்தானம் அப்படிங்கிறனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்கள் ஆசை விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன், புதன், ராகு இவர்கள் 3 பேருமே இருக்கிறாரு. இந்த 3 கிரகங்களுமே பெரிய அளவுல கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரதில்லை அப்படிங்கலாம்.
ஏன்னா புதன் இங்க நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஓரளவுக்கு விரயங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால பெரிய அளவுல புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவலைப்பட வேண்டாம். என்ன ஒண்ணுன்னா உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படின்றதுதான். அடுத்ததா உங்களுக்கு 14ஆம் தேதி சூரிய பகவான் இங்க வராரு. 9ஆம் பாகிஸ்தானத்திற்கு வராரு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வராரு. அதனால 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சிறப்பான நிலைகளை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிரனுங்க இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கு. வீண் விரயங்கள் தேவையில்லாம வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புதனுடைய வீட்டுல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 10 அப்படின்னா தேவையில்லாத கர்ம செலவுகளே சொல்லக்கூடிய இடம் தான். அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படின்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்காரன் விரைஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு ஆதிபதியம் பெற்றவர், தொழில் தானத்துக்கு ஆதிபதியம் பெற்ற செவ்வாய் பகவான் இங்கு அமர்ந்திருக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள் தடையை தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து குரு 11ஆம் இடம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறார். லாபஸ்தானத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறப்பான இடங்கள் அப்படின்னாலும் கூட அவர் அமர்ந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது பாதகஸ்தானம் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையாட்கள் மூலமாக சிக்கலையும் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல தந்தையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு இந்த மாதங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4ஆம் பாதமும், ஆயில்யம் 4ஆம் பாதமும் கடகராசியில இருக்குது. இப்போ புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. அது உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க. வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க அப்படிங்களா. அடுத்து பூச நட்சத்திரம் அப்படின்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்துல இருந்தது அவ்வளவு ஒன்றும் பெரிய சிறப்புலாம் இல்லை அப்படின்னா. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சுதான் இருக்கிறாரு. இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும். நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்களா. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.